டேய், இப்ப எதுக்குடா பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இருக்க? அடச்சி, சிரிக்கிறத முதல்ல நிறுத்துறேன், எனக்கு கடுப்பாவுது. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், பஸ்ல வரும்போதுதான் பல்ல பல்ல காமிச்சிட்டு வந்தேன். இப்ப இறங்குனதுக்கு அப்புறம் எதுக்குடா பல்ல காமிச்சிட்டு இருக்க? இல்ல, யாரோ சொன்னாங்க எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, என்னாலலாம் உன் கூட வர முடியாதுன்னு. ஆனா அப்படி சொல்லிட்டு கடைசியில ஓடுற பஸ்ல ஓடி வந்து ஏறுறாங்க. அத நினைச்சாதான் ஒரே சிரிப்பு சிரிப்பா வருது. வரும்டா வரும். சரி, போனா போகுது, தனியா போறியா, பாவம் கூட வருவோம்னு வந்த பத்தியா? என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பு தாண்டா வரும். டேய், உன்னை யாரா வர சொன்னா? உனக்கு தான் முக்கியமான வேலை இருக்கு, நீ அந்த வேலையை பார்த்துட்டு பேசாம ஊர்லயே இருக்க வேண்டியது தானே. நீ எதுக்கடா என் கூட வந்த? ஏன் வந்தியா? அப்ப நான் கிளம்பி போயிட்டா? எங்க போ பாக்கலாம். என்ன போக மாட்டேங்கிற தைரியத்துல பேசுறியா? அதான் போக மாட்டேன்னு உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் என்னத்துக்குடா இந்த வெட்டி சீனு? சரி, அதை விடு, என்னமோ முக்கியமான வேலை, நீ அந்த வேலையை முடிச்சிட்டியா? எங்க இருந்து முடிக்கிறது? அத பத்தி மட்டும் பேசாத, நான் கடுப்பாயிருவேன். டேய், கடுப்பாகிற அளவுக்கு அப்படி என்னடா முக்கியமான வேலை? டேய் சக்தி, உண்மையை சொல்லு, கையில் ஓகே சொல்லிட்டாளா? அட போடா, கிட்டத்தட்ட ஓகே சொன்ன மாதிரிதான். அதுக்குள்ளதான் கேரளா கூட்டு வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டியே. டேய், என்ன சொல்ற? நான் இன்னைக்கு காலையில தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். நைட் என்னடா பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்தியா? டேய், நேத்து நைட்டு 3 மணி வரைக்கும் நான் உன் கூட தானடா இருந்தேன். சரி, 3 மணி வரைக்கும் இருந்த. அப்புறம் காலைல 6 மணிக்கு தானே நம்ம கேரளாக்கு கிளம்பணும். அப்ப இடையில 3 மணி நேரம் இருந்துச்சுல, அந்த 3 மணி நேரத்துல போய் முடிச்சுட்டு வந்திருக்கலாம்ல. டேய், அது என்ன ஃபர்ஸ்ட் நைட் நினைச்சியா இல்ல பஞ்சர் விடுறதுன்னு நினைச்சியா? 3 மணி நேரத்துல முடிச்சிருக்கு. டேய், உனக்கு 3 மணி நேரம் பத்தாதாடா? டேய், என் வாயில நல்லா அசிங்கமா வந்துரு சொல்லிட்டு அமைதியா இருந்துரு. சரி விடு, டென்ஷன் ஆகாத. இப்ப என்ன, நேரா போறோம், ஐஷுவை பாக்குறோம், சாயந்தரத்துக்குள்ள ஊருக்கு போயிடலாம். நேத்து நைட்டு முடிக்க முடியாததை இன்னைக்கு நைட்டு முடிச்சிரு. வேற என்ன பண்ணி தொலைறது? நட போவோம். அது சரி, என்னடா அதிசயமா இருக்கு? எங்க போறதா இருந்தாலும் உன் பைக்கை தவிர வேற எந்த வண்டியும் ஏற மாட்டீங்க. எனக்காவது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, என் வண்டியில வாடான்னு கூப்பிட்டா கூட வண்டியை தள்ளிட்டு வந்தாலும் வருவியே தவிர என் வண்டியில ஏற மாட்டேன். இன்னைக்கு என்னடா அதிசயமா பஸ்ல வந்துட்ட? அது ஒரு காரணமா தான். அந்த காரண கதவைப்பலதான் என்னன்னு கேக்குறேன். அதிசயமா பைக்கை விட்டு பஸ்ல வந்திருக்க. ஒன்னால நானும் பஸ்ல வர வேண்டியதா போச்சு. இல்லன்னா நானாவது என் வண்டி எடுத்துட்டு வந்திருப்பேன். டே, அது வண்டிக்கு பெட்ரோல் அடிக்க காசு இல்லடா. எப்படியும் கேரளாக்கு வந்துட்டு போகணும்னா குறைஞ்சது ஒரு 1000 ரூபாய்க்காவது பெட்ரோல் அடிக்கணும். அவ்வளவு பணம் ஏன்ட்டு ஏது? அதான் பஸ்ல வந்தா 200 ரூபாயோட முடிஞ்சிரும்ல, அதான் பஸ்ல வந்தேன். ஆமா, என்னமோ நீ ஓ வண்டி எடுத்துட்டு வந்திருப்பேங்கிற. கேரளாக்கு 1000 ரூபாய் பெட்ரோல் அடிச்சிட்டு வர அளவுக்கு ஓட்ட பணம் இருக்கா? ஓன்ட்டே இல்லைன்னா ஏன்ட்ட எப்படிதான் இருக்கும்? உன்கிட்டயும் பணம் இல்லல்ல, அப்புறம் ஏன் பஸ்ல வந்தேன்னு ஒரு கேள்வி. உன்னையெல்லாம் பஸ்ல கூட்டு வந்தது பெருசு, நீ என்ன பண்ணி தொலைறது? வா போலாம். இல்ல, இவனை பாக்கணும்னா இவன் தானே என்ன கூட்டு வரணும். என்னமோ நான் இவனை கம்பல் பண்ணி கூட்டு வந்த மாதிரி சலிச்சிட்டு போறான். டேய், என்னடா ஊர் இது? எங்கிட்டு திரும்பினாலும் வயலும் வரப்புமா இருக்கு. இந்த வீடுங்கெல்லாம் எங்க தாண்டா இருக்கும்? யாருக்கு தெரியும், வா போய் பாப்போம். ஐயோ ராமா, இங்க வீடுங்களையே காணோம். இங்க வீடுங்க எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு நாள் ஆயிரும் போல. இதுல வேற அதுல ஐசு வீடு எங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும் போல. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஊருக்கு போன மாதிரிதான். சக்தி, அங்க வயல நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஐஷு வீட்டுக்கு எப்படி போகணும்னு வழி கேட்கலாம்டா. டேய், அதுக்கு வழி கேட்கறதுக்காவது உனக்கு முதல்ல அட்ரஸ் தெரியுமா? அட்ரஸ் நான் சிம்ரன் கிட்ட கேட்டேன்டா. கரெக்டா வீட்டு அட்ரஸ் எல்லாம் தெரியாது, ஆனா அவங்க இருக்கிற ஏரியாக்கு பேர் மட்டும் என்னமோ சொல்லிச்சுடா. அதை கேட்டு விசாரிச்சு பாப்போம். அப்புறம் அங்க போய் ஐஷோட வீட்டை கண்டுபிடிச்சுக்கலாம். சரி, அந்த ஏரியா பேராது என்னன்னு சொல்லு, கேட்டு பாப்போம். அது என்னமோ சொல்லுச்சுடா சிம்ரன், நெல்லியாம்பதியா என்னமோ சொல்லுச்சுடா. அடே, ஊர் பேரை கேட்டா என்னடா நெல்லிக்காய் பேருக்கேன்னு என்னமோ பழம் வச்சுக்கிட்டு இருக்க? டேய், அப்படிதான்டா சிம்ரன் சொல்லிச்சு. அவர் இருக்கிற ஏரியா பேரு நெல்லியாம்பதிடா. என்ன பேருடா அது? சரி, நெல்லிக்காவோ பேரிக்காவோ என்னத்தையும் கேட்டு தொலை, போய் சேருவோம். இரு கேக்குறேன். அண்ணா, இங்க நெல்லியாம்பதிக்கு எப்படி போகணும்? தங்கம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு தங்கம். நான் போனேன்னா வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மதியம் உனக்கு சாப்பாடு கொடுக்குற நேரத்துக்கு என்னால வர முடியாது. வளரக்காதான் உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்க கிட்ட அடம்பிடிக்காம சாப்பிட்டுக்கணும், சரியா? இல்ல, நான் சாப்பிட மாட்டேன். என்னை விட்டு நீங்க எங்க
உன்னை விட்டு நான் எங்கடா தங்கம் போவேன்? ஒரு வேலையா போறேன்டா. போயிட்டு சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வந்துருவேன் தங்கம். இல்ல மாமா, நீங்க என்ன விட்டு போகாதீங்க. என்னையும் கூட்டிட்டு போங்க. உன்னையும் கூட்டிட்டு போகவா? தங்கம், மதுரைக்கு லோடுக்கு போறேன் தங்கம். உன்னை எப்படி கூட்டிட்டு போக முடியும்? மதுரைக்கு போறீங்களா? எதுக்கு மாமா மதுரைக்கு போறீங்க? சிவாவை கூட்டிட்டு வர்றதுக்கா? ஐயோ, இப்ப வேற வழி இல்ல. சிவாவை கூட்டிட்டு வர்றதுக்குன்னு சொன்னாதான் நம்மள விடுவா, இல்லாட்டி நம்மள போகவே விட மாட்டா. ஆமா தங்கம், நான் போய் சிவாவை கூட்டிட்டு வந்துடுறேன். நான் சிவாவை கூட்டிட்டு வர வரைக்கும் நீ வளரக்கா கிட்ட பத்திரமா இருக்கணும். அவங்கள தொல்லை பண்ணக்கூடாது. அவங்க சாப்பிட கொடுத்தா அடம் பிடிக்காம சாப்பிடணும். அப்பதான் நான் சிவாவை கூட்டிட்டு வருவேன். நிஜமாவே நான் சாப்பிட்டா நீங்க சிவாவை கூட்டிட்டு வருவீங்களா மாமா? எப்பவுமே இப்படிதான் சொல்லி சொல்லி என்னை ஏமாத்துறீங்க. இல்ல தங்கம், இந்த முறை நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். கண்டிப்பா நான் வரும்போது சிவாவை கூட்டிட்டு வந்துடுறேன். ஆனா நீ வளரக்கா சாப்பாடு கொடுத்தா மட்டும் அடம் பிடிக்காம சாப்பிட்டு தங்கம். நான் இல்லன்னு சாப்பிடாம மட்டும் இருந்துடாத. நீங்க சிவாவை கூட்டிட்டு வாங்க, அப்பதான் நான் சாப்பிடுவேன். தங்கம், அதான் நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேனே. ஆனா நான் வர்றதுக்குள்ள நீ சாப்பிட்டு இருக்கணும். அப்பதான் நான் சிவாவை கூட்டிட்டு வருவேன். ஏன்னா நேரத்துக்கு சாப்பிட்டாதான் நேரத்துக்கு மருந்து போட முடியும். மருந்து சாப்பிடலன்னா மயக்கம் வந்துரும், தெரியும்ல. அப்பனா நீங்க இன்னைக்கு கண்டிப்பா சிவாவை கூட்டிட்டு வரணும். இல்லனா அப்புறம் நான் எப்பவுமே சாப்பிடவே மாட்டேன், மருந்தும் சாப்பிட மாட்டேன். சரி தங்கம், நான் சிவாவை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ அடம் பிடிக்காம வளரக்கா கிட்ட சாப்பிட்டா மட்டும் போதும். கதிரு, வளர்க்கா வாங்கக்கா. லோடுக்கு போக வேற நேரமாச்சு. தங்கத்தை தனியாவும் விட்டுட்டு போக முடியாது. அதான் நீங்க வருவீங்களான்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். கரெக்டா வந்துட்டீங்க. ஐயோ ஜானகி அம்மா வீட்டுல இன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் வேலை அதிகமாயி போச்சு கதிரு. அதான் வர கொஞ்சம் நேரமாயி போச்சு. உனக்கு நேரமா இருந்தா நீ அமுதா அவங்க ரூம்ல விட்டுட்டு கதவை சாத்திட்டு போயிருந்திருக்கலாம்ல. நான் வந்து பாத்துருந்துருப்பேன். ஐயோ இல்ல வளரக்கா, தங்கத்தை இப்படி தனியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா இப்ப நம்ம கூட இருக்கும் போது சரி. ஆனா நம்ம யாரும் இல்லைன்னா சிவா சிவான்னு சொல்லிட்டு தம்பியை தேடி போறேன்னு வெளியே எங்கேயாவது போயிருவா. ஐயோ அப்படியா? அப்பனா தனியா விட்டுட்டு போக முடியாது கதிரு. ஆமா வளரக்கா, அதனாலதானே நான் இங்க பக்கத்துல கூட எங்கேயும் இவ்வளவு தனியா விட்டுட்டு போகாம உங்களை வந்து பாத்துக்க சொல்றேன். புரியுது கதிரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி, உனக்கு நேரம் ஆச்சுன்னா நீ கிளம்பு. சரிக்கா, நான் கிளம்புறேன். நீங்க பாத்துக்கோங்க. அப்புறம் எப்படியாவது மத்தியானம் கொஞ்சம் பேசி சமாதானம் பண்ணி ஒரு 2 வாயாவது சாப்பிட வச்சிருங்க வளரக்கா. ஏன்னா மருந்து சாப்பிடணும். அதுக்காகவாவது கொஞ்சம் சாப்பிட வச்சிருங்க எப்படியாவது. முதல்ல சாப்பிட வைக்கிறது உன்னால மட்டும்தான் முடியும் கதிரு. என்னால முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் மருந்து வேற சாப்பிடணும் இல்லையா? அதுக்காக நான் எப்படியாவது பேசி ஒரு 2 வாயினாவது சாப்பிட வச்சிடறேன். அதுக்கப்புறம் நீ வந்துட்டு பாத்துக்க, சரியா? சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். சரி, எனக்கு நேரமாவது, நான் கிளம்புறேன்க்கா. நீங்க தங்கத்தை பாத்துக்கோங்க. சரி கதிரு, நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். தங்கம், பத்திரமா இருடா. மாமா போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். மாமா சீக்கிரமா சிவாவை கூட்டிட்டு வந்துருங்க மாமா. சரி தங்கம், நீ வளரக்கா சொல்ற மாதிரி சாப்பிட்டு மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல பிள்ளையா இருந்தேன்னா நான் கண்டிப்பா வரும்போது சிவாவை கூட்டிட்டு வரேன். சரி மாமா, நான் நல்ல பிள்ளையா இருப்பேன். ஆனா நீங்க சிவாவை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். சரி தங்கம், நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, நான் போயிட்டு வரேன். நீ பத்திரமா இரு. பட்டு, தங்கத்தை பாத்துக்க. மாமா போயிட்டு வரேன். டாட்டாவா? சரி, டாட்டா சொன்னதெல்லாம் போதும். தங்கத்தை பத்திரமா பாத்துக்க. பட்டு, மாமா கிட்ட சிவாவை கூட்டிட்டு வர சொல்லு பட்டு. ஐயோ, ஆரம்பிச்சுட்டா. அவதான் சிவா சிவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா? பட்டு, நீயும் எப்ப பார்த்தாலும் சிவா சிவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை தினமும் பாத்துக்கிறது நான் தான். என்னைக்காவது ஒரு நாள் கதிர்னு சொல்லிருக்கியா? அது சரி, நீயும் தங்கமும் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டீங்க. சரி, தங்கத்தை பாத்துக்க. எனக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். கீழே இறங்கு. சரி தங்கம், பத்திரமா இரு. நான் வந்துடுறேன். பட்டு, மாமா இன்னைக்காவது சிவாவை கூட்டிட்டு வருவாரா? போ பட்டு, நம்ம தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா மாமா சிவாவை கூட்டிட்டே வர மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு மாமா சிவாவை கூட்டிட்டு வரலனா நீயாவது போய் சிவாவை கூட்டிட்டு வருவியா பட்டு? அடேய், என்னடா சக்தி? டேய், உன் ஆளை பார்க்க போறேன்னு இப்படி மூஞ்சில 1000 வாட்ஸ் பல்ப் எறிறதெல்லாம் ஓகே தான். ஆனா பார்த்துட்டு சாயந்தரத்துக்குள்ள ஊருக்கு கிளம்பிடுவோம்ல. ஏன்னா கிளம்புனா தாண்டா நான் போய் ஏன் ஆளை பார்க்க முடியும். டேய், ஐஷோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஊர்ல நமக்கு என்னடா வேலை? கிளம்பிடலாம்டா. இப்ப கிளம்பிடலாம் தான் சொல்ற. ஆனா அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ உன்னையே மறந்துடுவியே. டேய், நீ உன்னையே மறந்தாலும் பரவாயில்லடா. ஆனா என்ன மறந்துடாதடா. எனக்கு சாயந்தரத்துக்குள்ள ஊருக்கு போகணும்டா. என் பொண்டாடி காத்துட்டு இருப்பாடா. டேய், போகாம பின்ன இங்கே வேட இருக்க முடியும்? அக்கா கிட்ட வேற வேலை தேடி போறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு போகணும்டா. டேய், எனக்கு அவளை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டா மட்டும் போதும்டா. அவளை பார்த்து ஏன் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு இங்க வந்தான்ற காரணத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் நான் அவளை பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவ என்ன வேணான்னு சொல்ல மாட்டா. ஐஷு மட்டும் ஓகே சொல்லிட்டா போதும். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஊருக்கு போய் அக்கா கிட்ட எங்க லவ் விஷயத்த சொல்லி எப்படியாவது கையில காலில் விழுந்தாவது சம்மதம் வாங்கிடுவேன்.
அதுக்கப்புறம் எப்படியாவது மாமா கிட்ட பேசி ஐஷுவை திரும்பவும் ஊருக்கு கூட்டிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிருவேன். நீ என்ன எளவோ பண்ணி தொலை, ஆனா எனக்கு சாயந்தரத்துக்குள்ள ஊருக்கு போகணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும். ஐயோ சரிடா போயிடலாம்டா. நான் இப்ப என் ஆளை பார்க்க போறது நினைச்சு ட்ரீம்ல இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, கொஞ்சம் சும்மாரு. குப்பம் அவனே என் ட்ரீமுக்கு எடுத்துட்டு இவன் ட்ரீம்ல இருக்கானாமா. சாயந்தரத்துக்குள்ள மட்டும் அவனே ஊருக்கு கிளம்பாம இரு, அப்புறம் இருக்கு உனக்கு. அவளை பார்த்த போது ஏன் பாதி உசுறு பார்த்தேன், உயிர் உயிர்ந்தான் பேசுங்காசம் மூச்சுக்குள்ள கேட்டேன். அவளுக்கு வந்து நின்னா என் மீது உசுறு தருவேன், பார்வைப்படுகிற தூரம் போதுமே பக்தன் போல கிடப்பேன். கிளியே கிளியே கீக்கி கிளியே குயிலே குயிலே கூக்கு குயிலே. சக்தி, இதாண்டா ஐஷோட வீடு. எப்படி அட்ரஸே இல்லாம என் மின்னல் வீட்டை கண்டுபிடிச்சேன் பத்தியா? ஜப்பான்காரன் என்னெல்லாமோ கண்டுபிடிக்கிறான், போயும் காதலோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டு சீனை பத்தியா அவனுக்கு. டேய் என்ன பாஷை தெரியாத ஊர்ல வந்துட்டு அட்ரஸ் கூட இல்லாம என் ஆள் வீட்டை அசால்ட்டா கண்டுபிடிச்சிருக்கான். இது பெரிய விஷயம் இல்லையா? ஐயோ ரொம்ப பெரிய விஷயம் தான்டா. சரி ஏதாவது கண்டுபிடிச்சிட்டல, சீக்கிரமா போய் அவளை பாத்துட்டு வாடா, ஊருக்கு கிளம்பலாம். என்ன போய் பாத்துட்டு வான்னு சாதாரணமா சொல்ற? நான் என்ன அவளை கல்யாணம் பண்ணி என் மாமியார் வீட்டுக்கா வந்திருக்கேன். வாங்க மருமகனேன்னு எல்லாரும் ஆரத்தி எடுத்து வரவேற்கு இருக்கு. திருட்டுத்தனமா பார்க்க வந்திருக்கேன்டா. அவ அம்மா அப்பா மட்டும் என்ன பார்த்தாங்க, உடனே என் மாமனுக்கு கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. நம்ம 2 பேரும் போய் சொல்லிட்டு கேரளாக்கு வந்த விஷயம் மட்டும் என் மாமனுக்கு தெரிஞ்சது, அப்புறம் நம்ம 2 பேருக்கும் சங்கு தாண்டி. இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு. அப்ப அவ அம்மா அப்பா இருப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் எப்படி அவளை போய் பாக்குறதுன்னு எதுவும் யோசிக்காமையா வந்த? டே அவளை பார்க்கணும்னு மட்டும்தான்டா யோசிச்சேன். அப்புறம் எப்படி பாக்குறதுங்கிறதெல்லாம் இங்க வந்து பாத்துக்கலாம்னு நினைச்சேன். சரி இப்போ அவளை எப்படியாவது பாக்குறதுக்கு ஒரு ஐடியா கொடுறா சக்தி. அதையும் ஏன்டியா கேளு. உன்கிட்ட கேட்காம பின்ன வேற யார்ட்டடா கேக்குறது? அவளை சீக்கிரமா பார்த்துட்டு சீக்கிரம் ஊருக்கு கிளம்பணும்னா ஐடியா கொடு, இல்லைன்னா எப்ப பாக்குறோமோ அப்ப போய்க்கலாம். புத்திய காட்டுற பத்தியா? இல்ல ஒன்ன சொல்லி எந்த தப்பும் இல்ல, உன் வாக்கும் பழைய சாக்கும் ஒண்ணுங்கிறத மறந்து போய் உன் கூட வந்த பத்தியா, என்ன சொல்லணும்டா? சரி இப்படி நீ ஐடியா கொடுக்காம பேசிட்டே நில்லு. அப்ப இன்னைக்கு சாயந்தரம் ஊருக்கு போன மாதிரி தான். ஐயோ சரி, என்ன இப்போ உனக்கு? வீட்டுக்குள்ள போய் ஐஷுவை பார்க்கணும் அவ்வளவுதானே. இதுக்காக புதுசாலாம் ஐடியா யோசிக்க முடியாது, பழைய ஐடியாவே ஃபாலோ பண்ணிடலாம். பழைய ஐடியாவா? பழைய ஐடியானா என்ன, செவரேறி குதிக்கிறதா? பின்ன வீட்டுக்குள்ள இருக்கிறவள பாக்கணும்னா செவரேறி குதிச்சு போய் தானடா ஆகணும். டேய் வீட்டுக்குள்ள ஐஷோட அம்மா அப்பா இருப்பாங்கடா. பின்ன ஐஷோட வீட்டுல ஐஷோட அம்மா அப்பா இல்லாம அனிருத்தோட அம்மா அப்பாவா இருப்பாங்க. டேய் காமெடி பண்ணாதடா. அவ அம்மா அப்பா என்ன பாத்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும்டா. இந்த வெங்காயம் எல்லாம் உனக்கு ஊர்ல இருந்து அவளை பாக்கணும்னு கிளம்பி வரும்போது தெரியாதா? என்னமோ என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்குவேன், எனக்கு அவளை பாத்தி ஆகணும்னு கிளம்பி வந்தல்ல. இப்ப இங்க இதை விட்டா வேற வழியே இல்ல, நீ செவரேறி குதிச்சு போய் பார்த்துதான் ஆகணும். இல்ல நீ என்னத்துக்கு இவ்வளவு யோசிக்கிற? நீ எல்லாம் ஆகாசத்திலேயே அந்த பெல்ட் அடிக்கிறவன், இதுக்கு முன்னாடி என்னமோ செவரேறியா குதிக்காத மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்க. டேய் நான் அதுக்கு யோசிக்கலடா. செவரேறி குதிக்கிறதெல்லாம் அசால்ட்டா ஏறி குதிச்சுட்டு போயிருவேன். ஆனா ஒருவேளை நான் ஐஷோட அம்மா அப்பா கண்ணில் பட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என் மாமனுக்கு விஷயம் தெரிஞ்சா வீட்டுல பெரிய பிரச்சனையாயிரும்டா. அதுலயும் நான் வேற இங்க இருக்கேன். ஐஷோட அம்மா அப்பா என் மாமனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க, நான் இங்கிருந்து ஊருக்கு போறதுக்கே 4 மணி நேரம் ஆகும்டா. அதுக்குள்ள என் மாமா அங்க என் அக்காவை திட்டி தீத்துருவான். அக்காவுக்காக தாண்டா யோசிக்கிறேன். சரி இரு, நைட்டு வரைக்கும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள ஐஷு வெளியே வரலான்னு பாக்கலாம். வெளியே வந்தானா அப்படியே அவளை பார்த்துட்டு போயிடலாம்ல. அவ எப்ப வெளியே வருவான்டா வெயிட் பண்றது? சரி அவ வெளியே வர வரைக்கும் நம்ம என்ன இங்கேவா நிக்க முடியும்? அப்பவும் ஐஷோட அம்மா அப்பா பாத்துருவாங்கல்ல. ஆமாண்டா, இங்க நின்னா மாட்டிக்குவோம். பக்கத்துல எங்கேயாவது நிப்போம், ஐஷு வரலான்னு பாக்கலாம். அமுதா, கதிர் போகும்போது கரெக்டா சாப்பிடுன்னு சொல்லிட்டு தானே போனா. இந்த சாப்பிடு. இல்ல மாமா வரும்போது சிவாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. மாமா சிவாவை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ அமுதா, சரி கதிர் வரும்போது தானே சிவாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னா. அவன் வரும்போது கூட்டிட்டு வருவான், நீ அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு மருந்தெல்லாம் சாப்பிட்டுரு. இல்ல சிவா வந்துட்டோம், சிவா வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஜோய பட்டு நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஏற்கனவே அமுதாவே சிவா சிவான்னு சொல்லி சாப்பிடாம இருக்குதுன்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். இதுல நீ வேற சிவா சிவான்னு கத்திட்டு கிடக்காத. கதிர் வேற அவன் வர்றதுக்குள்ள எப்படியாவது அமுதாவை சாப்பிட வச்ச மருந்து சாப்பிட வைக்க சொன்னானே. ஆனா அமுதா என்னன்னா சாப்பிடவே மாட்டேங்குது. இப்ப என்னதான் பண்ணுவனோ தெரியல. அமுதா இங்க பாரு, நீ சாப்பிட்டு மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தா தானே கதிர் வரும்போது சிவாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னா. நீ இப்படி சாப்பிடாம அடம் பிடிச்சனா அப்புறம் கதிர் வரும்போது சிவாவை கூட்டிட்டே வர மாட்டான். மாமா சிவாவை கூட்டிட்டு வர மாட்டாரா? அப்ப ஏன் சிவா வர மாட்டானா? ஐயோ நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? அமுதா அழுகுது. ஐயோ அமுதா, நான் சும்மா சொன்னேன். கதிர் வரும்போது சிவாவை கூட்டிட்டு வருவா, நீ அழுகாத அமுதா. இல்ல அப்ப மாமா சிவாவை கூட்டிட்டு வர மாட்டாரா? அப்ப இன்னைக்கு மாமா என்ன ஏமாத்திட்டாரா?
ஐயோ அமுதா இல்ல அமுதா நீ அழுகாத. கதிர் வரும்போது கண்டிப்பா சிவாவை கூட்டிட்டு வருவான். ஐயோ நான் ஒருத்தி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எதையோ ஒண்ணு சொல்ல போய் கடைசியில அமுதா அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இன்னைக்கும் சிவா வர மாட்டான். சிவா சிவா. ஐயோ கடவுளே அமுதா வேற சிவா சிவான்னு அழுக ஆரம்பிச்சிருச்சே. சாப்பிடவும் இல்ல மருந்தும் சாப்பிடல. இதுல வேற அழுதுகிட்டே இருந்து அமுதாக்கு மயக்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ கதிர் வந்தா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவ ஒன்னும் இப்போதைக்கு வெளியே வர மாதிரி எனக்கு தெரியல. டேய் ரொம்ப பசிக்குதுடா, அவ வரும்போது வரட்டும், வா போய் முதல்ல சாப்பிட்டு வந்துருவோம். டேய் இங்க கடையெல்லாம் எங்க இருக்குன்னு வேற தெரியல. நம்ம சாப்பிட போற கேப்ல ஐஷு வெளியே வந்துட்டானா? டேய் அதுக்குன்னு அவ வெளியே வர வரைக்கும் சாப்பிடாம நிக்க சொல்றியா? அவ நைட் வரைக்கும் வெளியே வர மாட்டா, அதுக்குன்னு நைட் வரைக்கும் சாப்பிடாம பட்டினி கிடக்க முடியுமா? கிடக்கணும்டா. காதலிய பாக்குறதுக்காக ஒரு நாள் பட்டினி கிடந்தா ஒன்னும் தப்பு இல்ல. உன் காதலிய பாக்கிறதுக்காக நீ பட்டினி கிடடா, நான் என்ன தேவைக்குடா பட்டினி கிடக்கணும்? எனக்கு பசிக்குதுடா, நீ சாப்பிடாடி போ, எனக்கு வாங்கி கொடுறா. இங்க பக்கத்துல எங்கேயும் கடை இருக்கிற மாதிரி தெரியலடா. நம்ம எங்கேயாவது போற டைம்ல ஐஷு வெளியே வந்துட்டா என்னடா பண்றது? டேய் அதுக்கு நான் என்னடா பண்றது? எனக்கு பசிக்குதுடா. சரி சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் பரவாயில்ல, ஒரு டீயாவது வாங்கி கொடுறா. நான் எல்லாம் இவ்வளவு நேரம் டீ குடிக்காம இருந்ததே இல்லடா. ஒன்னால தாண்டா இவ்வளவு நேரம் டீ குடிக்காம இருக்கேன். டீயாவது வாங்கி கொடுறா, வாடா. டீ நான் மட்டும் என்னடா, நானும் இவ்வளவு நேரம் டீ குடிக்காம இருந்தது இல்ல. எனக்கும் தான் பசிக்குது. கொஞ்சம் இருடா, ஐஷு வெளியே வரலான்னு பாக்கலாம். வெளியே வந்துட்டா பாத்துட்டு போயிடலாம்லடா. இல்லன்னு வெயி, அப்புறம் திரும்ப சேவரி குதிச்சு உள்ள போய் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குடா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுடா. என்னால வெயிட் பண்ண முடியாது, எனக்கு பசி உயிர் போகுதுடா. நீ வாழை பாக்குறதுக்காக பட்டினி கிடந்து சாவு, என்னெல்லாம் சாவ முடியாது. நான் போய் சாப்பிட்டு ஊருக்கு கிளம்புறேன், நீ என்னமோ பண்ணிட்டு போ. போயிருவியாடா சக்தி? ஆமா போயிருவேன். என்னை விட்டுட்டு போயிருவியாடா சக்தி? சொல்றா, எனக்காக உயிரையும் கொடுப்பேன்னு சொன்ன. இப்ப எனக்காக ஒரு நேரம் சாப்பிடாம கூட இருக்க மாட்டல்ல? சர்ற சக்தி, பரவாயில்லடா, நீ கிளம்பு. இல்ல எனக்கு உன்னை விட்டா யாரா இருக்கா? அதனால தானடா உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீயே என்ன தனியா விட்டுட்டு போறேன்னு சொல்ற பாத்தியா? பரவாயில்லடா, நான் பாத்துக்கிறேன், நீ போடா. டேய் டேய் டேய், சார் நான் போல, ஆனா இப்படி நடிச்சு தொலையாத. நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா சக்தி. லவ் யூடா. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. நண்பேண்டா. டேய் சரி பல்ல கட்டினது போதும், எனக்கு பசிக்குது. டீ தான் வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்ட. இங்க பக்கத்துல எங்க இருந்தாலும் கொஞ்சம் தண்ணியாவது வாங்கி கொடுறா. டே அதுக்கு என்னடா, தண்ணி தானே. நம்ம இவங்களுக்கு டேம் கணக்குல தண்ணி கொடுத்துருக்கோம், இவங்க நமக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க மாட்டாங்களா? இப்பவே வாங்கி தரீரு. அமுதா ஒரு வாயாவது சாப்பிட அமுதா. இல்ல நான் சாப்பிட மாட்டேன். என் தம்பி சிவாவை கூட்டிட்டு வாங்க, அப்பதான் நான் சாப்பிடுவேன். ஐயோ கடவுளே, அமுதா சாப்பிடவே மாட்டேங்குதே. செத்து போன தம்பியை கூட்டிட்டு வானா எங்க இருந்து கூட்டிட்டு வர்றது? சாப்பிடாம மருந்தும் சாப்பிடாம இருந்தா இப்ப அமுதாக்கு வேற மயக்கம் வந்துருமே. ஐயோ என்ன பண்ணுவனோ தெரியலையே. கதிர் வந்தா என்ன சொல்லுவேன்? நீங்க யாருப்பா? உங்களுக்கு என்ன வேணும்? அக்கா அது நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம், கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்குதுக்கா, தண்ணி கிடைக்குமா? ஓ தண்ணியா? அதுக்கு என்னப்பா, இருங்க தரேன். இந்தாங்கப்பா தண்ணி. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அக்கா அம்மா அவங்க ஏன் அழுத்துட்டே இருக்காங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வேற ஒண்ணும் இல்ல. சரி நீங்க தண்ணி குடிங்க. ஓ சரிக்கா. அமுதா அழாதமா அமுதா, ஒரே ஒரு வாய் சாப்பிட்டுட்டு மருந்து சாப்பிட்டுருமா, இல்லாட்டி உனக்கு மயக்கம் வந்துடும். இல்ல என் தம்பி சிவா வந்தாதான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஐயோ சிவா சிவானா, இப்ப இல்லாதவனா நான் எப்படி கூட்டிட்டு வர முடியும்? டேய் உனக்கு தண்ணி வேணுமாடா? இல்லடா எனக்கு வேணாம். அக்கா இந்தாங்கக்கா, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லப்பா. அப்புறம் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றீங்க. அம்மா உங்க பேர் என்ன? அக்கா என் பேர் சக்தி. என் பேரு சிவா. சிவா சிவாவா? டேய் எதுக்குடா சிவான்னு சொல்ற? சிவா வந்துட்டே சிவா. ஐயோ அமுதா, இது உன் தம்பி சிவா இல்ல. சிவா அக்கா அக்காவா? என்னாச்சு உனக்கு? சிவா என் தம்பி சிவா வந்துட்டான். என்னது, உன் தம்பி சிவாவா? ஆராரிராரிரோ கேக்குதம்மா, நேரினில் வந்தது என் நிஜமா, நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசையாகுதம்மா, வெள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா, நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா.